கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, இனி கண்ணீர் இல்லை. உன் வாழ்க்கை முழுவதிலும், உங்கள் வாழ்க்கை முழுவதிலும் இனி கண்ணீர் நீங்கள் வடிப்பது இல்லை. ஏசாயா 30:19 நீங்கள் வாசித்து பாருங்க. இனி நீ அழுது கொண்டு இராய். ஒருவேளை இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கை கண்ணீரும் கவலையுமாக இருக்குமே, ஆனால் இனி உங்கள் வாழ்க்கையில் கண்ணீர் இல்லை. ஒரே ஒரு தீர்மானம் எடுங்க. எந்த மனுஷனுக்கு முன்னாடியும் நான் கண்ணீர் சிந்த மாட்டேன். என் தேவனுக்கு முன்பாக மாத்திரம் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணுவேன். தீர்மானம் பண்ணி பாருங்க. உண்மையாகவே நான் சொல்கிறேன், எந்த மனுஷனுக்கு முன்னாடியும் எந்த மனுஷிக்கு முன்னாடியும் நீங்கள் கண் கலங்கி நிற்பதை போல கத்த ஒரு நாளும் உங்களை வைக்க மாட்டா. எது நிமித்தமாய் கண்ணே அது மாறும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன். ஆண்டவருக்கு ஆகார் என்கிற ஒரு மனுஷி முதலாவதாக ஒரு பெயர் வைக்கிறார். காண்கிற தேவன், என் கண்ணீரை காண்கிற தேவன், என் பிரச்சனைகளை காண்கிற தேவன், என்னுடைய பாடுகளை காண்கிற தேவன், என்னுடைய நிந்தையை காண்கிற தேவன், என்னுடைய சிச்சுவேஷனை பார்க்கிற தேவன். அந்த வண்ணாந்தரத்தில் ஆகாரை பார்ப்பதற்கு விசாரிப்பதற்கு ஒருவருமே இல்லை. விசாரிக்கிறதுக்கு ஒருவரும் இல்லை. எங்கும் பார்த்தாலும் வண்ணாந்தரம். மரணம் அவள் அருகே வந்தது. கத்தறினாள். ஆண்டவராகிய தேவன் கூப்பிட்டா, ஆகா, எங்கேருந்து வருகிறா? எங்க போகிற? என்ன செய்கிற? ஆகார் சொன்னா, நீர் என்னை காண்கிற தேவன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, யாரும் காண முடியாத கண்ணீரை கர்த்தர் காண்கிறவர். ஒரே ஒரு சின்ன தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்தில் கண்ணீர் சிந்துவேன்னு சொல்லி பாருங்க. ஆண்டவரிடத்தில் கண்ணீர் சிந்துனா மனுஷனுக்கு முன்னாடி கம்பீரமாக நீங்கள் நிற்பீங்க. பைபிளில் ஒரு சம்பவம் இருக்குது. அன்னாள் 1 சாமுவேல் 1:15, 1 சாமுவேல் 1:11, அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போகும் அறைக்கும் அன்னாள் கண்ணீர் சிந்தி, மிகவும் கண்ணீர் சிந்தி, மிகவும் அழுத. கத்தறினாள். அவளால் அழ முடியல. அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைகிறது. ஏலி நினைக்கிறான் மதுபானம் கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி. இல்லை, அவள் சொன்ன, நான் மன்னம் கிளை சொத்தினால் அழுது கொண்டிருக்கிறேன். அன்றைய பாதத்தில் கண்ணீரை ஊற்றினாள். அதற்கு அப்புறம் வேதம் தெளிவாய் சொல்கிறது. 1 சாமுவேலின் புத்தகம் 1:18 பின்பகுதி. அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஒரு சகோதரி தன்னுடைய மகன், 17 வயது வாலிப மகன், மதுபானத்திற்கு அடிமையாகிவிட்டான். என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியல. ஆண்டோடைய சமூகத்தில் ஒரு நாள் முழுவதும் கண்ணீர் சிந்தி கத்தோரி, இன்னைக்கு என் மகன் உங்கள் கரத்தில் கொடுத்துட்டேன், இனி எனக்கு தெரியாது. ஆண்டவர் கிட்ட வந்தா, இனி நீ அழுது கொண்டிருப்பதில்லை. என்ன ஆச்சரியம் தெரியுமா? அன்றைக்கு அந்த வாலிபன் ரட்சிக்கப்படுகிறான். அதற்கப்புறம் அவன் வாழ்க்கையில் மதுபானம் இல்லை. அதற்கப்புறம் இந்த சகோதரருடைய கண்களில் கண்ணீரும் இல்லை. இனி நீங்கள் கண்ணீர் சிந்துவது இல்லை. ஜெபிக்கலாமா? தகப்பனே, இனி இவர்கள் கண்ணீர் சிந்தாதபடிக்கு அவருடைய வாழ்க்கையில் கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இனி கண்ணீர் சிந்துவது இல்லை. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.